தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு தாவேக தலைவர் விஜயை அவரது இல்லத்தில் சந்திக்கிறது காங்கிரஸ் குழு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த சந்திப்பு சரியாக எத்தனை மணிக்கு நிகழ இருக்கிறது? யாரெல்லாம் செல்ல இருக்காங்க? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று ஒரு முக்கிய முடிவை அறிவிக்கிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துட்டு அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்து தனது ஆதரவு நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாவேகாவுக்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளதால் கூடுதல் இடங்கள் தேவை என்பதற்காக தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு வேண்டும் என ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் டெல்லி தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் டெல்லியின் தேசிய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு வேணுகோபால் இது குறித்து அதிகாரப்பூர்வ முடிவை மாநில தலைமை எடுக்கலாம் என்ற ஒரு பச்சை கொடியை காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிறிஸ் ஜோடங்கல் தலைமையில் ஆன்லைன் வழியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை, வெற்றி பெற்ற 5 வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாநில தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கலாம், எந்த விதமான நிபந்தனையும் தேவையில்லை, மேலும் தமிழகத்தில் மதசார்பற்ற கூட்டணி அமைய வேண்டும், ஆகையால் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிக்கலாம் என ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்று காலை 9:50க்கு டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கல் சென்னை வருகிறார். வருகையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி கோயிலில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து அவர் ஆதரவு நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு தற்பொழுது எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என்பது குறித்து எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. மேலும் ஒருவேளை தாவேகா தங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தால் மீண்டும் காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது.